அன்பு தேவனுடைய தன்மை. அது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது. அது சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் நம்பும். நம்முடைய அன்பு அப்படியானதல்ல. தேவனுடைய அன்பு நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ளது. இப்படிப்பட்ட அன்பு நம்மிடம் கிடையாது. இதன் பேர் தான் அன்பு. அப்படி சொன்னால் நம்மிடம் அன்பு இல்லை. அது தப்பாகப்படுகிறது. நம்மிடம் காணப்படுவது பாசம், அன்பு அல்ல. நம் பிள்ளைகளிடமும் நம் பெற்றோரிடமும் நம்முடைய புருஷன் மனைவிகளிடமும் செலுத்துகிறது பாசம். அது அநியாயத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்தில் விட்டு கொடுக்கும், சகலவற்றையும் தாங்காது, சகலவற்றையும் நம்பாது, சகலவற்றையும் சகிக்காது. நம்முடைய பாசம் நீடிய சாந்தம் உள்ளது அல்ல, தயவும் உள்ளது அல்ல. இந்த பாசம் தீமைக்கு ஒத்துச் செல்லும். அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் தீமை செய்தாலும் சகித்து கொள்ளும், பொறுத்து கொள்ளும். போலீஸில் ஸ்டேஷனில் போய் அவன் தப்பே செய்யலைன்னு சாட்சி சொல்லுவோம். விட்டு கொடுக்காது நம்முடைய பிள்ளைகளை. பாசம் வேறு, அன்பு வேறு. நம்முடைய பாசத்தை சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாம் கவலைப்படுவோம். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும், நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டும், நல்ல வீடு வாங்க வேண்டும், அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும், சகலமும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அன்பு அப்படிப்பட்டதல்ல. அன்பு தேவ சித்தத்தை சார்ந்தது. தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதற்கு மட்டும்தான் இடம் கொடுக்கும். நம்முடைய பாசம் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காது. நன்மையானது அல்லாத நாம் நேசிக்கிறவர்களுக்கு நன்மையானது அல்லாத எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நன்மைதான் வேண்டும் என்று சொல்லுவோம். இதனால்தான் கலாத்தியர் 5:24 சொல்கிறார், நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. கிறிஸ்துனுடையவர்கள் இச்சை என்ற இடத்தில் பாசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாம்சத்தையும் அதன் பாசத்தையும் நாம் சிலுவில் அறைந்தால்தான் கிறிஸ்துனுடையவன். அப்பொழுதுதான் நம்முடைய உண்மையான அன்பு பிறக்கும்.